பெரிய சண்டியர் தான்ப்பா நீ. அதுக்காக பொண்ணு கழுத்துல தாலி எப்படியா போடுவ? கடைசியில நீ தோத்துட்ட போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாத்தியா, என்னமோ தொட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப உன் கையாலேயே அபி கழுத்துல தாலி விழுந்துருச்சே. இப்ப என்ன பண்ண போற? எப்படி? என்ன சம்மந்தி இப்படி நடந்துடுச்சு? என்ன இருந்தாலும் தாலிய மாப்பிள்ள கையால தானே கட்டணும். இப்ப மட்டும் யார் போட்டுதா? தொட்டு கொடுத்தா என்ன, தட்டி விழுந்தா என்ன? இதுவும் என் மகன் போட்ட தாலி தானே. இனிமே இந்த தாலி தான் இவ கழுத்துல நிரந்தரமா தொங்கும். உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் பிரச்சனை இல்லை சம்மந்தி. அப்புறம் அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஆக்கி கொண்டு வந்திருக்கோம். கார்ல தான் இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லுங்க சம்மந்தி. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பி போயிடாதீங்க. சம்பந்தியம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். சரியா? சரிக்கா. வாங்க பந்தியை சாப்பாடு எடுத்து வைக்கலாம். வாடா. ஏய் வாங்க. இங்கே இருங்க, இதோ வந்து. நல்லபடியா முடிஞ்சது. ஆமாக்கா. மாலை ஒரு கேடு. ஹே புருஷ், எங்க போறீங்க புருஷ்? தாலி கட்டின கைக்கு சோறு போட வேணாமா? அம்மா சொன்னது கேக்கல? இருந்து சாப்பிட்டு தான் போணும். ஏ வாயமுறி, உங்க வீட்டு சாதத்தை சாப்பிடுறதுக்கு ஒரு முட்டை விஷத்தை கூட சாப்பிட்டு போறேன். தள்ளுறி தள்ளுறீனா? ஏ புருஷ், இப்ப என்ன அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? சரி, அப்பங்கிற நானே போயிட்டு வந்துட்டுமா? அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தை கையில எடுத்துட்டு போ. அப்பதான் சாப்பாட்டு நேரத்துக்கு கொட்டிக்கிறதுக்கு கரெக்டா வந்துட்டான்னு நினைப்பாங்க. ஈசு, உனக்கு என்ன ஆத்திரம்? நீ தான் போக மாட்டேங்கிற, நான் போன அதுல என்ன தப்பு? நம்ம வேணாண்டாயே அவங்க நம்மள கூப்பிடல. ஏத்த வீடு, பக்கத்து வீடு, அந்த வீடுன்னு ஒவ்வொரு வீடா பூந்து பூந்து கூப்பிட்டாங்க. நம்ம வீடை மட்டும் கூப்பிடாம விட்டுட்டு போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம உறவு தேவையில்லைன்னு தானே அர்த்தம்? இதோ பாரு, அத்தை ஒன்னும் வேறனே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. நீதான் ஏதாவது மனசு நோகடிக்கிற மாதிரி பேசிருப்ப. அந்த மாதிரி ஒரு மானம் கெட்டவளை நான் பார்த்ததே இல்லடி. நான் அங்க வாசல்ல தான் மிளகா காய வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தாண்டியே தான் போனா. எங்க இந்த பக்கம் திரும்பினா நான் கூப்பிட்டு போறேன்னு திரும்பாம அப்படியே வேகமா இல்ல போனா. இந்த பாரு, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க. வெற்றி மட்டும் உன்னை வேணான்னு கைவிடல, அந்த மொத்த குடும்பமே உன்னை வேணான்னு கைவிட்டுருச்சு. அது உனக்கு புரியுதா இல்லையா? அதான் இப்ப அந்த உறவே இல்லைன்னு ஆயிப்போச்சுல. இப்ப அந்த வீட்டுல விசேஷம் நடந்தா உனக்கு என்ன, நடக்கலன்னா உனக்கு என்ன? நீ வேணான்னு தூக்கி போட்டவங்கிட்டே நீ மானம் கெட்டு போய் நிக்க போறியா? சொல்லிடியே. இதோ பாரு, அவங்க ஒன்னும் என்ன அப்படிலாம் தூக்கி போடல. சித்ராக்கா சொன்னாங்கல்ல, அபிக்கு தாலி கட்ட மாட்டேன், தாலிக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிருக்கால. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபி கூட வாழ பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அந்த சித்ரா ஒரு விளங்காதவ, நீ ஒரு வெக்கம் கட்டவ. வேற என்னத்த சொல்றது? ஏண்டி பாத்து இல்ல, அங்க நம்ம தெருவே கூடி இருக்குது. கமலாணி தாலி பிரிச்சு கோக்கறத நடத்தாம விட மாட்டா, பாத்துக்க. எத்தனை பேர் இருந்தா என்ன, வெற்றி வரல. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? கமலாணிய வெற்றி தொட்டு தந்த மாதிரி அந்த தாலியை கட்டி விட்டுருவாடி. அப்படிதான் நடக்கும், நீ வேணா பாரு. அப்படின்னா வெற்றி தாலி கட்டலன்னு தானே அர்த்தமா இருக்கும். ஏண்டி இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஏண்டி வெற்றி வெற்றி வெற்றின்னு அவன் பின்னாடியே அலையிறேங்கிற? உனக்கு கொஞ்சம் கூட மான ரோசமே இல்ல? லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? முன்ன பின்ன லவ் பண்ணிருந்தா தானே. ஏயா பாத்துக்க, நான் லவ் பண்ணலையா? இவதான் உலகத்திலேயே இல்லாத லவ் பண்ணிட்டா பாரு. அம்மா ராதாகண்ணு, நானும் உங்க அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உண்மையான லவ்வா இருக்காது. நான் பண்றேன்ல, அதுதான் உண்மையான லவ். நேரம்டி நேரம், எல்லாம் என் தலையெழுத்து.
லக்ஷ்மி அக்கா கால் பண்ணிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நடக்கலன்னு தான் சொல்ல போகுது. சொல்லுக்கா. வெற்றி தாலி கட்டிட்டானா? முடிஞ்சு போச்சுல்ல, அவனே தாலி கட்டிட்டான்ல. விட்டது சனி என்ன, விட்டுட்டு தங்கம். இனிமே நம்ம வேலையை நம்ம பாப்போம். என்ன சொல்ற? அவனை மறந்துட சொல்றியா? வேற வழி மாட்டேன், என்னால முடியாது. ஏய், பைத்தியம் பிடிச்சவனுக்கு கூட ஒரு நாளைக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும். இப்ப கூட அவன் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. ஆமா, அவன் தான் என் புருஷன். அதை யாராலையுமே மாத்த முடியாது. நேத்து வரைக்கும் வேறடி, இன்னைக்கு அவனே அவன் கையால அபி கழுத்துல தாலிய கட்டிட்டான். இனிமே நீ அவனை நினைக்காம இருக்கிறது தாண்டி சரி. அவனை நான் நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு நான் செத்து போயிருக்கணும். பைத்தியம் மாதிரி பேசாத. இதுக்கு மேல என்ன நம்பிக்கை இருக்குடி உனக்கு? இப்போ அவனோட பொண்டாட்டி அபி, அவளை விட்டுட்டு உன்கிட்ட வந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, விட்டுட்டு வருவான். வரணும். மாட்டான்டி, அவன் வரவே மாட்டான். அப்படி வரலனா அந்த அபியவே கொன்னுட்டு அவனை என் பக்கம் வர வைப்பேன். போதுமா? என்னாச்சு? போய் பட வேண்டிய அவமானம் எல்லாம் பட்டு திரும்பியாச்சா? எனக்கு தெரியுமே, இப்படித்தான் சீர் செய்யறேன்னு வண்டி நிறைய பொருளை எடுத்துட்டு போனீங்க. என்னாச்சு? செருப்பால் அடிக்காத குறையா அந்த குடும்ப வாசல்லையே நிக்க வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அப்பவும் நான் சொன்ன வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம போனீங்க. அசிங்கப்பட்டு வந்து நின்னீங்க. இந்த தடவை என்னாச்சு? யார் அவமானப்படுத்தினாங்க? எப்படி அவமானப்படுத்தினாங்க? எவ்வளவு பட்டாலும் இவங்க மனசு மாற மாட்டேங்குது சித்தப்பா. நம்ம வீட்டு பொண்ணு அந்த பொறுக்கி கூட நிக்கிறத பார்த்து இவங்க மனசு கொதிக்க வேண்டாம், பதற வேண்டாம். அவளை அப்படியே இழுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு துடிக்க வேண்டாம். ஆனா இவங்க அந்த காட்சியை கண்ணால பார்த்துட்டு ஆசீர்வாதம் வேணா பண்ணிட்டு வராங்க. அதான் மனசை கேட்க மாட்டேங்குது சித்தப்பா. ஆசீர்வாதம் பண்ணோன்னு இவங்க சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அங்க எல்லாம் நல்லபடியா தான் நடந்துச்சு இல்லையவரே. நம்ம அபிக்கு நல்லபடியா சுமங்கலிங்களோட ஆசீர்வாதத்தோட தாலி பெருக்கிற சம்பிரதாயத்தை மனசார செஞ்சு முடிச்சுட்டு தான் நாங்க வரோம் வீட்டுக்கு. சம்பந்தி அம்மா அவங்க ஏரியால இருந்து நிறைய பேரை கூப்பிட்டு இருந்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு போட்டு தான் ஃபங்க்ஷனே முடிச்சோம். வந்தவங்க அத்தனை பேரும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி தான் ஃபங்க்ஷனே முடிஞ்சது. நிஜமாவா பெரியம்மா?
நான் ஏன்டி போய் சொல்றேன்? ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா நாங்க ஏன்டி இவ்வளவு நேரம் கழிச்சு வரோம் வீட்டுக்கு? சம்மந்தி தாலி எடுத்து கொடுக்க, வெற்றி அபிக்கழுத்துல போட, அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ண, ஜாம் ஜாம்னு கல்யாணம் மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மா இதெல்லாம் பெருமையா சொல்ல வேண்டிய விஷயமா? டேய், முதல்ல கோவில்ல அவ கழுத்துல தாலி ஏறினப்போ பதறி போய் நின்னவளே நான் தான்டா. ஆனா இந்த தடவை அவ கழுத்துல தாலி ஏறினதும் சந்தோஷமா நிதானமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ரெண்டாவது தடவையும் சாமி அபி ஆசீர்வாதம் பண்ணி கழுத்துல தாலி ஏற வச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் சாமி தான் செஞ்சு வச்ச கல்யாணம்னு இன்னும் உனக்கு நம்பிக்கை வரல? வராது, வரவே வராது. ஏன்னா அது கல்யாணமே இல்ல. நீ இதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இரு. அங்க அபி வெற்றி கூட நல்லபடியே குடும்பம் நடத்தி சந்தோஷமா வாழ போறா. ரெண்டு பேரும் எனக்கு எதிராக வேலை பார்த்து என் மனசை உடைக்கிறீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அக்கா, என்னக்கா இது? வெற்றி மனசார்பா அபி கழுத்துல தாலி கட்டினாரு. எவ்வளவு பிரச்சனை, அது சொல்லாம அவர்கிட்ட எதுக்குக்கா போய் சொன்னீங்க? உனக்கு புரியல பத்மா? புரியலக்கா. இன்னும் அபியும் வெற்றியும் சேர்ந்து வாழலன்னு இவங்க நினைக்க அவங்கள பிரிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பத்மா. அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அந்த வேகமும் கோவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு? அக்கா, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் இவங்க சும்மா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்கள பிரிக்கிறோன்னு ஏதாவது தப்பா பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன் பத்மா. ஆனாலும்க்கா, இன்னும் அவங்க சேர்ந்து ஒன்னா வாழவே இல்லையக்கா. சில நேரம் நம்ம சொல்ற பொய் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும் பத்மா. ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம மறுபடியும் சொல்ல ஒரு நாள் அது பழிச்சு அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க பத்மா. நம்பிக்கையோட நம்ம திரும்ப சொல்லுவோம். ஒரு நாள் நம்ம வாக்கு தானா பலிக்கும். புரியுதா? புரியலக்கா. ஆனா நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால நான் நம்புறேன்க்கா. சரி வா, நம்ம வேலையை பார்ப்போம். நல்ல காரியம் முடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த நேரத்துல எதுவும் பேச வேண்டாம் பத்மா. வா. ராத்திரிக்கு எதுவும் சமைக்க வேணாம். என்ன இதையே நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாடா, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு உனக்கு தனியா எடுத்து வச்சிருக்க, சாப்பிடுவா. என்ன முறைப்பு? அதான் என் கழுத்துல தாலி எல்லாம் போட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் முறைச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தமா? முறைக்கிறதும் திட்டுறதும் அவனுக்கு என்ன புதுசாவா சொல்லி தரணும்? அதெல்லாம் அவன் பொறுப்புலயே வந்தது. அதுக்கு நாம ஒன்னும் பண்ண முடியாது. ஏமா, நேத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் வரலையே, என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டியா நீ? ஃபங்க்ஷன் வைக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி வருவ? அதான் உன்னை தேடல, கேட்கல. அப்புறம் எதுக்கு நான் கடைசி நேரத்துல இங்க வரணும்? அதானே புருஷ், உங்களை புரிஞ்சுக்கவே முடியல புருஷ். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் பிடிக்கலதான், ஆனா பயந்து ஓடி போறவன் நான் கிடையாது. ஓ, நான் வராம போறதுக்கான காரணம் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவே இல்லாம மயங்கி கிடந்தம்மா.
டேய் என்னடா சொல்ற? ஹாஸ்பிட்டலா? ஏன் என்னடா ஆச்சு? ஏன்டா எங்ககிட்ட சொல்லவே இல்ல? எங்கம்மா சொல்ல விட்ட நீ? வந்தது வராதமா அந்த தாலி எடுத்து தாலியை கட்டுன்னு டார்ச்சர்ல பண்ணிக்கிட்டு இருந்த. டேய் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? போலீஸ் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. என்ன அடிச்சு படுக்க வச்சது ஒன்றும் போலீஸ் கிடையாது, ஜட்ஜு. ஜட்ஜா? என்ன சொல்றீங்க? எனக்கு உங்க மேல கோவம் தாமா. அதுக்காக வீட்டுக்கு வர பிடிக்காத அளவுக்கு கோவம் கிடையாது. நேத்து நைட் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில மண்டையை கசக்கி புழிஞ்சதுக்கு அப்புறம் தாமா அந்த ரெண்டு முகமும் யாருன்னே தெரிஞ்சது. அது வேற யாரும் கிடையாது, அவளோட அன்பு அண்ணனும் சிதம்பரமும். இப்ப புரியுதாமா நான் ஏன் வரலன்னு? என்ன குடும்படி உன் குடும்பம்? ஒரே குடும்பத்துல ஜட்ஜு இருக்கீங்க, கொலை பண்ண துடிக்கிற கொலைகாரன்னு இருப்பீங்களா? கொஞ்சம் ஸ்பீடா வந்திருந்தேன்னு வையே, அவனுங்க கட்டி வச்சிருந்த கம்பி என் கழுத்தையே எடுத்திருக்கும். ஐயோ டேய் என்னடா சொல்ற? என்னால இதெல்லாம் நம்பவே முடியலடா. அம்மா கண்ணால பார்த்ததை சொல்லிக்கிட்டு இருக்கமா? அடிபட்டு மயங்கி கிடக்குறேன், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே கிடக்கட்டும், மயங்கி சாவுட்டுன்னு. ஒரு மனசாட்சி இருக்கவன் என்னமா பண்ணுவான்? ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணணும்னு தோணாது? அதானே கொலைகாரங்களுக்கெல்லாம் எங்க மனசாட்சி இருக்க போகுது? சரியான கொலைகார குடும்பமா? சும்மா ஜட்ஜு குடும்பம் பெருமை பீத்திட்டு இருக்காங்க. ஏமா இது வரைக்கும் ஊர்ல இந்த மாதிரி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கீங்க? உனக்கு ஏதாவது கணக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல கணக்கே இல்லாம இருக்கா? என்ன அபி இதெல்லாம்? அவங்களுக்குலாம் இன்னும் ரத்த வெறி அடங்காத மாதிரி தெரியுதுமா. இத வேற மாதிரி டீல் பண்ணணும், நான் பாத்துக்கிறேன். அடேங்கப்பா பாப்பா, இதுதான் புள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதா? ஒரு பக்கம் கூட பிறந்தவன் கட்டின புருஷனே கொலை பண்ண பாப்பானா, இன்னொரு பக்கம் இவ அவங்க கூட டீலிங் பேசுவாள. டீலிங் நல்லாதாமா பேசுற. ஏய் சித்ரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? ஏங்க எப்படிங்க முடியும்? நம்ம வெற்றி செத்து பொழைச்சு வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களாங்க? என்னாலலாம் முடியாதுங்க. என்ன கமலா, நீ நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சிட்டல்ல? ஒரு சின்ன சடங்குங்க, எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம்தான். அதை போய் பெருசு பண்ணாதீங்க. வாங்க சாப்பிடலாம், வாங்க. எனக்கு பசிக்கல, வேண்டாம். மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. 1000 தடவை உங்ககிட்ட பேசினதாம்மா. இனிமே பேசவே வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், மனசு கேட்கல, அதான் பேச வேண்டியதாயிடுச்சு. என்ன விஷயம் மாமா? ஏம்மா, எல்லாரும் சொல்ற மாதிரி நீ நிஜமாவே படிச்சவ தானா, இல்ல பொய் சொன்னியா? நிஜமாதான். வேணும்னா வீட்ல இருந்து சர்டிபிகேட்ஸ்லாம் பெரியமா எடுத்துட்டு வர சொல்லவா? அதுக்காக கேட்கலம்மா, படிச்சவ பண்ற காரியமா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு தான் இந்த கேள்வி. இதுல நீ என்னத்தம்மா சாதிச்சுட்ட? ஏதோ மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதுல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சின்னா அது ஒரு சாதனை, ஊர் உலகம் மெச்சும், தலையில வச்சு கொண்டாடும். என்னது இது? இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு பொண்டாட்டின்னு சொல்றதுல உனக்கு என்னம்மா பெருமை இருக்கு? சரி, அதையும் விடு. உண்மையிலேயே உனக்கு அவனை பிடிச்சிருந்து, அவனுக்கும் உன்னை பிடிச்சிருந்து, எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அப்படி இருந்தா கூட சரி, ஏதோ ஒத்துக்கலாம். ஆனா அப்படியும் இல்லையே. சும்மாவே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்லு பாப்போம்.
அவனுக்கும் உன்னை பிடிக்கல, எனக்கும் உன்னை பிடிக்கல, இதோ இங்க இருக்கவங்களுக்கும் உன்னை பிடிக்கல. இப்படி பிடிக்காதவங்க கூட வீட்டுல இருக்கிறதுல என்ன சாதனை? வேணான்னு சொல்றவங்க வீட்டுல தங்குறது வெக்கக்கேடு இல்ல?